அனைவருக்கும் வணக்கம். நம்ம புதிதாக துவங்க உள்ள நாம் சூத்திர கட்சி, அதுக்கு எல்லாரும் வாக்களிக்கணும். அதுக்கு முதல்ல கட்சியில் இணையணும். கட்சியில் இணையறதுக்கான ஒரே தகுதி, நாம் சூத்திரன் தான் அப்படிங்கிறத முழுமையாக உணர்ந்து கொண்ட அனைவரும் இந்த கட்சியில் இணையலாம். தன்னை சூத்திரனாக ஏற்றுக்கொண்டவர்கள் மட்டும்தான் இந்த கட்சியில் இணைய முடியும். மற்றவங்களுக்கெல்லாம் இங்கே இடம் கிடையாது, ஓடி போயிருங்க. வடகலை நாமம் போட்ட பார்ப்பனனா இருக்கக்கூடாது. மற்றவங்க எல்லாமே இதில் சேரலாம். அத்தனை பேர் சூத்திரர்கள் தான். சூத்திரர்களுக்கு முதல் டெஃபினிஷன் பார்த்துருவோம். சூத்திரன்னா என்ன? அடுத்தவனுடைய பொருளை கவர்றது, சாராயம் கல் குடிக்கிறது, மிருகங்களை சாப்பிட்றது, கள்ளக்காதலுக்காக கட்டின புருஷனையே வெட்டி துண்டு துண்டாக ஃப்ரிட்ஜுக்குள்ளே வைக்கிறது. அந்த மாதிரி ஒரு தாய்க்குள்ளே இருந்ததுன்னா அது சூத்திரத்தில் நம்ம முதன்மை பரிசீலனை செஞ்சு முதல் ஆளாக சேர்த்துக்கலாம். கட்சியில் சேர்ந்த பிறகு எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைத்து விடுறதுனால அந்த சூத்திர பெண்மணியானவள் உயர்குல பிராமண, அதாவது வடகலை பிராமண பெண்ணாக மாறும் அளவுக்கு உயர்ந்த எண்ணங்களோடு நம்ம வளர்த்து விட்டுருவோம். அதுக்கு பிறகு அந்த பெண் தூயவளாகி விடுவான். குற்றங்கள் என்பதே நடக்காது. என்னடா இவன் வடகலை பாப்பாத்திக்கு இவன் ஜால்ரா தட்டிட்டு என்னமோ சொல்கிறானேன்னு நினச்சிடக்கூடாது. உடனே கமெண்டில் ஆரம்பிச்சிடாதீங்க. முழுமையாக சமஸ்கிருதத்தை தெரிஞ்சுக்கிட்டு வேதங்களை படிங்க. அது என்னங்கிறது புரியும். அது வரைக்கும் புரியாது. அதே போல் பகுத்தறிவுக்காரன் அப்படிங்கிற போர்வையில் எழுதுகிற தமிழ் புத்தகங்களை எல்லாம் படித்தீங்கன்னா ஒரு மண்ணும் தெரியாது. அது அத்தனையும் புழுகு மூட்டைங்கிறத புரிஞ்சுக்கிட்டு அடுத்த விஷயத்துக்கு வருவோம். இதெல்லாம் சூத்திரன்ட்டு ஒரு மனித இனத்தில் ஒரு பிரிவாக நம்ம பார்க்குறோம். அப்பேற்பட்டவங்கள இந்த கட்சியில் இணைந்து வாக்களிக்கலாம். இந்த கட்சியின் தலைவராக இருக்கிற நான் ஆட்சிக்கு வந்தால் என்னென்ன செய்வேன் அப்படிங்கிறத பட்டியலிட்டு தரப்போகிறேன். அது கொஞ்சம் கொஞ்சமாக நீங்கள் நல்லா விளங்கிக்கலாம். இப்போ இந்த கட்சியினுடைய தலைவனாக இருக்கக்கூடிய தகுதி எனக்கு என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தா, நான் ஒரு அக்மார்க் சூத்திரன் அப்படிங்கிறதுல பெருமையாக நான் சொல்லிக்கிறேன். இதில் ஒன்றும் சிறுமைப்படுத்துறதுக்காக ஒரு விஷயம் இல்லை. என்னென்னா, இந்த வாயில் வசம்பு வச்சு தடவினாலும் வார்த்தை வராத சில பன்னாடைகள் தான் சாத்திரன், அதாவது சாஸ்திரம் படித்தவனை சாத்திரன்னு சொல்லுவாங்க. அப்படி இருந்தவனே சாத்திரன்னு சொல்ல தெரியாமல் அந்த மருவு சொல்லாக மாறி அது சூத்திரனாக மாறி போச்சு. இது யாருடைய தவறு? சூத்திரனுடைய தவறோ பிராமணனுடைய தவறோ கிடையாது. அந்த வாயில் வார்த்தை வராத வசம்பு வச்சு தடவுனாலும் வார்த்தை வராத அந்த பன்னாடையினுடைய தவறு. வார்த்தையை உச்சரிக்க தெரியாமல் பரப்பி விட்டுட்டு போன அந்த பன்னாடை மட்டும் என் கையில் கிடைச்சான்னு வைங்க, சரி அதை விடுங்க. அதனால் சாத்திரன் அப்படிங்கிறத சூத்திரனாக மாறிக்குதுங்கிறத புரிஞ்சுக்கணும். விதண்டாவாதம் பண்ணுவேன். எந்த ஒரு அடிப்படை அறிவும், மனிதனுக்கு உண்டான அடிப்படை அறிவும் இல்லாமல் நான் நடந்துக்குவேன். இதெல்லாம் தான் தகுதி. தலைவனுக்கே இந்த தகுதினா தொண்டனுக்கு இன்னும் எவ்வளோ கீழ்த்தரமான தகுதிகள் இருக்கணும்ன்ட்டு நீங்கள் புரிஞ்சுக்கணும். அப்படி கீழ்த்தரமான தகுதிகள், புத்தி உள்ளவங்க அனைவருமே இந்த சூத்திர கட்சியில் இணைஞ்சிக்கலாம். இது ஒன்றும் பெரிய சிரமம் இல்லை. எல்லாருமே சூத்திரர்கள் தானே. இது மதம், மொழி, இனம் இதற்கு அப்பாற்பட்டது. மனிதனை பிறந்த 99% சூத்திர பயலுக்கு தான் நம்ம. அப்படிங்கிறதுனால அனைவருக்குமான பொதுவான கட்சி. இதில் மதங்கள் எல்லாம் கொண்டு வர வேண்டியதில்லை. இப்போ சங்கின்னு சொல்கிறாங்க, அங்கின்னு சொல்கிறாங்க, லுங்கின்னு சொல்கிறாங்க. இவங்கெல்லாம் இதில் இணைஞ்சோம்னா எல்லாம் ஒரே சூத்திரனாக மாறிடலாம். இங்கே பிரிவினையே கிடையாது, எவனுக்கு வேறுபாடு கிடையாது. அனைவரும் ஒற்றுமையாக நம்ம ஆட்சி செய்யறதுக்கு வழி வகிக்கலாம். முதல்ல 234 தொகுதி தமிழ்நாட்டில் இருக்குது. என்னுடைய இந்த கட்சியினுடைய கொள்கைகளை முதல்ல பார்த்துருவோம். 234 தொகுதியில் வெற்றி பெற்று வரக்கூடிய அனைவருக்கும் 1.5 நாள் முதலமைச்சராக பதவி வகிக்கலாம். எல்லாருக்கும் சம வாய்ப்பு. எவன் ஜெயிக்கிறானோ அத்தனை பேரும் முதலமைச்சராக மாறிடலாம். 234 தொகுதிகளில் நம்ம ஜெயிக்கிறதுனால எல்லாரும் எதிர்க்க நிற்கிறவன் அனைத்துமே இப்போ இருக்கிற கட்சிகளில் டெபாசிட் வாங்கிடுவானுங்க. ஏன்னா சூத்திரனுகளில் ஒன்று சேரும்போது அவனுக்கு டெபாசிட் வாங்கிறது ரொம்ப சிரமம். அப்படிங்கிறதுனால 234 தொகுதிகளில் நம்ம ஜெயிக்கும் பொழுது அனைத்து எம்எல்ஏக்களுக்கும் முதலமைச்சர் பதவி. அமைச்சர்கள் என்று யாருமே இருக்க போகிறதில்லை. என்ன காரணம்னா, முதலில் மின்சாரம் அனைவருக்கும் இலவசம். யாரும் கரண்ட் பில்லு கட்ட வேண்டியதில்லை. இரண்டாவது உணவுக்கு பயன்படுத்தக்கூடிய சிலிண்டர்கள், கேஸ் சிலிண்டர்கள் அடியோடு தமிழ்நாட்டுக்குள்ளே என்ட்ரி ஆகாத அளவுக்கு தடை போடப்படும். ஏன்னா கேஸ் சிலிண்டரெல்லாம் தேவையே இல்லை. நம்ம மாட்டு சாணத்திலிருந்து பயோகேஸ் தயாரித்து அனைவருக்கும் பொதுவான உணவு தயாரிக்கிறது.
யார் வீட்லேயும் வந்து அடுப்பு எரியக்கூடாது அப்படிங்கிறது முதல் கட்டளையாக நம்ம எடுத்துக்கிறோம். ஒவ்வொரு வார்டுலேயும் உணவு கூடங்கள் ஒரு 10 உணவு கூடங்கள் திறக்கப்படும். ஏற்கனவே இருக்கக்கூடிய கல்யாண மண்டபங்கள், ஹோட்டல்கள் இவையெல்லாம் அரசு கையகப்படுத்தி அங்கே வந்து அனைவருக்கும் இலவச உணவு 3 வேளை என்ன 5 வேளை என்ன போனோம்னா உணவு சமைச்சிட்டே இருப்பாங்க. சாப்பிட்டு போட்டு நம்ம மொபைல் எடுத்து வச்சுட்டு அது இன்னொரு கவனமாக தெரிஞ்சுக்கணும். மொபைல் டேட்டா இலவசம் முழுவதும். மொபைல் ஃபோனு இலவசம் கொடுத்ததுனால நம்ம நேராக போய் ஒரு வார்டுக்குள்ளே இருக்கிற அந்த உணவகத்தில் சாப்பிட்டு போட்டு வீட்டில் வந்து மல்லாந்து படுத்துக்கிட்டு ஃபோனை பார்த்து நம்ம ரசிச்சிட்ருக்கலாம். இதுதான் நமக்கு ஒரு சொர்க்கபுரியான வாழ்க்கையை அமைத்துக்கூட தரக்கூடியதான் நம்ம சூத்திர கட்சியினுடைய நோக்கமே அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அனைவரும். இப்போ மது நோயாளிகள் நிறைய தமிழ்நாட்டில் இருக்கிறதுனால அதை வந்து தடை போட முடியாது. அதனால் முற்றிலும் இலவசம். நீங்கள் எவ்வளோ தூரம் சாப்பிட முடியுமோ சாப்பிட்டு நம்ம குப்பமேட்டில் கூட படுத்துக்கலாம். அனைத்து சம உரிமையும் வழங்கப்படும். இந்த சாராயம் குடிப்பது நம்ம குலத்தினுடைய பெருமையை நிலைநாட்டுவதற்காக உருவாக்கப்பட்டது. சூத்திரனுக்கு உண்டான ஒரு முழு தகுதியை நிர்ணயிக்கிறதே நம்ம குடிகாரனாக இருக்கிறது தான். அப்படிங்கிறதுனால அனைத்து சாதியை அனைத்தையும் ஒழித்து விட்டு நம்ம அனைவரும் சூத்திரனாக மாறி விடுறதுனால அனைவரும் சாராயம் குடிக்கலாம். அப்படி சாராயம் குடிக்காதவங்க, விருப்பம் இல்லாதவங்க நாடு கடத்தப்படுவார்கள். தமிழ்நாட்டை விட்டு நீங்கள் வெளியில் போய் நீங்கள் இருந்துக்குங்க. நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கிறீங்க? எங்களுடைய குலப்பெருமையை நாங்கள் காத்து தான் தீருவோம். அதேபோல் மாமிசங்கள் நான் ஏற்கனவே சொன்னது போல் வார்டுகளில் உணவு சமைக்கும்போது என்னென்ன மாமிசம் இருக்குதோ அதெல்லாம் கிடைக்கிற மாமிசங்கள் சமைக்கப்படும். அது விருப்பம் இருக்கிறவங்க சாப்பிட்லாம். அப்படி இல்லாதவங்க சாப்பிட முடியலன்னா பட்டினி கிடந்து சாகலாம். அப்படி இல்லைன்னா தமிழ்நாடு பார்டரை விட்டு அடுத்த ஸ்டேட்டில் போய் இந்தியாங்கிறது ஒரே நாடாக இருக்கிறதுனால இந்தியாவிலேருந்து நம்ம விலக போகிறதில்ல. தமிழ்நாடுக்கென்று ஒரு கலாச்சாரத்தை நம்ம உருவாக்கிக்கிறோம். அதனால் நம்ம கட்சி வந்து இதுக்காக பாடுபடும். எல்லாமே ஆண்களை பற்றி பேசிகிட்டே இருக்கிறியாடா, பெண்களுக்கு என்னடா நீ செய்ய போகிற அப்படின்னு கேட்டால், பெண்களுக்கு வந்து இந்த பாலியல் தொந்தரவுன்னெல்லாம் சொல்கிறாங்க. அந்த சட்டமே தேவையில்லை அப்படிங்கிற அளவுக்கு நம்ம தமிழ்நாட்டை வந்து உலகுக்கே ஒரு முன்னுதாரணமான ஒரு மாநிலமாக நம்ம மாற்ற போகிறோம். அதுக்கு முதல்ல அனைத்து ஆண்களுக்கும் பிடித்து விந்து உற்பத்தி பகுதியில் ஆப்ரேஷன் செஞ்சு விந்து உற்பத்தி ஆகாத பாரு. அதே போல் இந்த காம எண்ணங்கள் வராத மாதிரி நம்ம கட் பண்ணி விட்டுறது. அப்படி செய்யும் பொழுது பெண்கள் மீது இவர்களுக்கு அந்த எண்ணமே வராது. இப்படி பண்ணிட்டா வந்து கல்யாணம் பண்ணிட்டு எப்படி அடுத்த ஜெனரேஷன் வந்து சூத்திரன் குருவாவான் அப்படின்ட்டு ஒரு கேள்வி எழலாம். இனி எதுக்குடா சூத்திரன்? அதான் சூத்திரன் ஆகிப்போச்சு, தாழ்த்தப்பட்டவன் ஆகிப்போச்சு, கீழ் புத்தி உள்ளவன் ஆகிப்போச்சு. இனி ஒரு கீழ் புத்தி உள்ளவனை நம்ம எதுக்காக உருவாக்கணும்? அப்படிங்கிறனால நம்ம வாழ்க்கையில் இந்த விந்து அணு உற்பத்தியை தடை செய்து நம்ம தியாகம் பண்ணுவோம் நம்ம இனத்துக்காக. சூத்திரனுக்காக ஒரு சூத்திரன் வந்து தியாகம் பண்ணுவதில் என்ன தப்பு? இன்னொரு சூத்திரனை உருவாக்காத அளவுக்கு நம்ம வாழ்ந்து முடிப்போம். அப்படி ஆகும்போது மகாத்மா காந்தி சொன்ன மாதிரி நள்ளிரவு 12 மணி என்ன, 1 மணி என்ன, 2 மணி என்ன, எந்த நேரமும் பெண்கள் வந்து தனியாக வந்து நடமாட முடியும். அப்புறம் நகையை அணிந்து கொண்டு செல்லுன்ட்டு ஒரு லைன் இருக்குது. அதுக்கு என்னன்னு பார்த்துருவோம். பெண்களுக்கு வந்து நகைக்கடை வந்து அனைத்துமே அரசாங்க உடைமையாக்கப்படுறதுனால குலுக்கல் முறையில் ஒவ்வொருத்தருக்கும் பெண்ணுக்கு வந்து ஒரு சீரியல் நம்பர், ஆதார் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்குது இல்லையா? அதை குலுக்கல் வேறு ஒரு நகை எடுத்து வச்சு குலுக்கல் போட்டு யாருக்கு ராசி இருக்குதோ அவங்களுக்கு அதை கொடுக்கப்படும். அது அவங்க வச்சுக்கலாம். இது விற்கவோ அதை வந்து செல்லுபடியாகவோ அணிந்து கொள்வதற்கு மட்டும்தான் அதுக்கு மதிப்பே தவிர அதனால் எந்த ஒரு பலனும் ஏற்படாத ஒன்றும் சட்டங்களை மாற்றி அமைத்து விடுகிறதால் இந்த நகையை திருடக்கூடிய ஆட்களே இருக்க மாட்டாங்க. அதனால் காவல்துறையும் வக்கீல் துறையும் அது வந்து தமிழ்நாட்டிலிருந்து நீக்கப்படும். வேலையே செய்யாமல் எதுக்கு ஒரு துறை? அதனால் அந்த துறை இழுத்து மூடிட்டு அமைச்சர்கள் எல்லாம் விவசாயத்துக்கு வந்து ஊக்கம் பிடிச்சி எல்லோரும் வந்து ஷிஃப்ட் முறையில் விவசாயத்தை, பண்ணைகளை, ஆடு மாடுகளை எல்லாம் பராமரிக்கிற எல்லா வேலைகளையுமே கோஆப்பரேட்டிவ் முறையில் நம்ம செய்ய போகிறோம். அதெல்லாம் வந்து ஆட்சிக்கு வந்த பிறகு நம்ம நடைமுறையில் சாத்தியப்படுத்தி தான் காட்ட முடியுமோ. இப்போல்லாம் வாக்குறுதிகள் கொடுக்க முடியாது. இப்போல்லாம் கொடுத்தா அது புரியாது. தமிழ்நாட்டில் இருக்கிற மக்கள் தொகையினுடைய அனைத்து கணக்கு எடுத்து அதில் உழைக்கக்கூடியவர்களுடைய, அதாவது உழைக்க தகுதியானவர்களுடைய எண்ணிக்கையை வந்து மல்டிபிள், அதாவது வகுத்து பெருக்கி கூட்டி கழித்து ஒவ்வொருத்தரும் வருடத்திற்கு ஒரு 15 நாள் அல்லது 20 நாள் வேலை செஞ்சால் போதும். வருடம் முழுவதும் எல்லா சலுகைகளும் சாப்பிட்டுட்டு ஜாலியாக இருக்கலாம். ஒரே நாளில் எல்லோரும் ஜாலியாக இருக்க போகிறதில்ல.
நீங்கள் ஜாலியாக இருக்கும்போது மற்றவங்க உழைச்சிக்கிட்டு இருப்பாங்க. அந்த 15 நாள் உழைச்சிட்டு இருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ஷிஃப்ட் சிஸ்டம் உருவாக்கி, ஒவ்வொரு மனிதனும் 15 நாள் கடுமையான பணியாற்றினா போதும். அதுக்கு பிறகு வருடம் முழுதும் ராஜ வாழ்க்கை. நமக்கு என்ன தேவை? இருக்க இடம், ஆளுக்கு ஒரு வீடு கட்டி கொடுத்துட்றோம், சாப்பிட்றோம், உடுக்க உடை, அது போக ஒரு ஃபோனு, மொபைல் டேட்டா. இதில் விட என்னடா தேவை? அது போக தமிழ்நாடு முழுக்க இலவச பஸ் இருக்கிறனால நீ எங்கே வேணாலும் டூர் போய்க்க. அங்கே போகிற இடத்துல சாப்பிடு. சில பேர் திருப்பதி போவாங்க, சில பேர் நாகூர் போவாங்க, சில பேர் கன்னியாகுமரி, அதே போல் வேளாங்கண்ணி போவாங்க. எங்கே வேணாலும் போய்க்க. உனக்கு எங்கே போனாலும் செலவே இல்லைங்கும்போது வாழ்நாள் முழுக்க அந்த 15 நாள் தவிர ஒரு வருடத்தில் அனைத்து நாட்களும் எக்ஸ்கர்ஷன் தான். அட இப்படி ஒரு வாழ்க்கை கிடைக்குமாடா? யோசிச்சு பாருங்கடா சூத்திரனுங்களா. பேருந்து பயணம் அப்படிங்கிறது இலவசங்கிறதுனால எங்கே வேணாலும் தமிழ்நாடு முழுக்க எந்த ஒரு தலங்களுக்கு வேணாலும் போகலாம். எங்கே வேணாலும் போய் ஜாலியாக சுற்றிட்டு வரலாம். அங்கேயே இலவசமாக உணவு இருக்கிறதுனால ஆடைகளும் எந்த ஜவுளி கடையெல்லாம் அரசாங்கத்தினுடைய கட்டுப்பாட்டில் நடக்கிறதுனால அங்கே போய் ஒரு டவுசர் வேணும்னா கூட நம்ம வாங்கி மாட்டிட்டு சுற்றிட்டு திரியலாம். பெண்கள் அதே போல் அவங்களுக்கு தேவையான ஆடைகளை அங்கங்கே ஊர்களிலேயே ஒரு சொர்க்கபுரி. சிங்கப்பூரில் இன்னும் மண்ணாங்கட்டி, அதை விட சூப்பரான சொர்க்கபுரியை நம்ம சூத்திர கட்சி உருவாக்கி தருங்கிறத நம்ம சொல்லிக்கிறோம். சரி, தமிழ்நாட்டில் இருக்கிற 8 கோடியோ 10 கோடியோ சரியான கணக்கு தெரியல. 6 கோடியிலேருந்து 10 கோடிக்குள்ளே இருக்கிறீங்க. எல்லாருக்கும் எப்பட்றா இப்படியெல்லாம் இலவசமாக வாழ்க்கையவே இலவசமாக எப்பட்றா கொடுக்க முடியும்ன்ட்டு நீங்கள் கேட்டால், அதில் நம்ம உழைத்து அனைவரும் 15 நாள் உழைக்கிறோம் வருஷத்துக்கு. நல்லா கவனிங்க. வருஷத்துக்கு 15 நாள் உழைக்கிற அந்த உழைப்பு மதிப்புமிக்க உழைப்புங்கிறதுனால, நேர்மையாக சந்தோஷமாக உழைச்சி கொடுக்கறதுனால வருமானம் அதிகமாக வருது அரசுக்கு. அதை வச்சு செலவுகள் பண்ணது போக மீதி இருக்கிற பொருள்களை அண்டை மாநிலங்களில் விற்கும் பொழுது, வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்யும்போது, அதில் வரக்கூடிய பணங்கள்லாம் நிறுவனம் நடத்தக்கூடிய கவர்மெண்ட்டுக்கு வந்துடுறதுனால எந்த ஒரு நட்டமும் ஏற்பட போவதில்லை. காசு ஏகப்பட்ட காசு மிச்சமாக கிடக்கும், செலவு செய்ய முடியாத அளவுக்கு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்பட வேண்டியதில்லை. சம்பளம் அப்படிங்கிறது ஒன்றே கிடையாது தமிழ்நாட்டில். சம்பளம் இருந்தால் தாண்டா நீ காசு சேர்த்தி வச்சுட்டு தனி உடைமை அப்படிங்கிறது, நான் பணக்காரன் நீ பணக்காரங்கிறது வருது. சம்பளமே கொடுக்க போகிறதில்ல எவனுக்குமே. எல்லாம் சோத்தை போட்டு, இடத்த கொடுத்து, ட்ரெஸ்ஸை கொடுத்து, ஊர் சுற்றி சந்தோஷமாக இருங்கடான்ட்டு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறது தான். அப்படிங்கும்போது ஒரு நிறைய வருமானங்கள் ஒருத்தங்கிட்ட போய் வெட்டியில் குமிஞ்சு கிடக்கிறது இங்கே தடுக்கப்படுறதுனால, அனைவருக்கும் அது சேர்றதுனால மிச்சமாகும். இப்போ ஒருத்தன் வச்சுருப்பான் 5000 கோடி வருமானம் வச்சு, லாபத்தை வச்சு 5000 கோடி சொத்து சேர்த்து வச்சுருப்பான். அந்த 5000 கோடியை நம்ம 8 கோடி மக்களுக்கு எத்தனை நாளைக்கு உணவு இந்த இலவசங்கள் எல்லாம் கொடுக்கலான்னு கணக்கு போட்டால் ஒரு 6 மாதத்துக்கு கொடுக்கலாம். இப்படி எத்தனை 1000 பேர் இருக்கானுங்க கோடீஸ்வரனுங்க. அந்த வருமானத்தை கரைக்கிறதுக்கே 10 வருஷம் ஆகி போயிடும். நம்ம ஈஸியாக நம்ம செலவு பண்ணிகிட்ருக்கலாம். அதுபோக இப்போ நடந்துகிட்டு இருக்கிற கவர்மெண்ட்டு வருமானம் பூரா சேமிப்பாக ஆகிட்டுருக்கும். அதையும் எடுத்து வச்சு நம்ம வாழ்க்கையை அழகாக மக்களுக்கு சந்தோஷமாக கொடுக்கலாமே அப்படிங்கிறது தான் நம்ம சிந்தனை. அனைத்தும் இலவசம். ஆனால் 15 நாள் நம்ம கடுமையாக உழைக்கிறோம்ல, அதுக்கு தான் வருஷம் முழுக்க. இதெல்லாம் அமெரிக்காக்காரன் அந்த ஸ்டைலு. அதை அவன் 6 மாதம் பாடுபடுவான், 6 மாதம் ஜாலியாக இருப்பான். நம்ம 15 நாள் பாடுபட்டால் போதும், 1 வருஷம் ஜாலியாக இருக்கலாம். எல்லாமே கவர்மெண்ட் கொடுத்துறதுனால நமக்கு ஆசைகள் இருக்காது. தேவையில்லாத பொருள்கள் வாங்க வேண்டியது இல்லைங்கிறனால நாடு கட்டுக்குள்ளே நடந்துகிட்ருக்கும். அனாவசியமான பொருள்கள் உள்ளே அனுமதிக்கிறதே இல்லையே. கண்ட பொருள்களே எல்லாம் தேவையான பொருள்களை தான் நம்ம உபயோகிக்க மக்களுக்கு வழங்குகிறோம் இலவசமாக. அப்படிங்கும் பொழுது ஒன்றும் பெரிய அரசாங்கத்துக்கு பளுவெல்லாம் இருக்காது. எல்லாமே அதுபோக நம்ம 70 ஆண்டுகளாக நம்ம மத்திய அரசுக்கு பலவித வரிகளை செலுத்தியிருக்கிற அதையெல்லாம் திருப்பி கொடுங்கடான்னு கேட்டு, எங்களுக்கு அந்த காசையெல்லாம் வாங்கினதெல்லாம் திருப்பி கொடு, இனிமேல் உனக்கு கணக்கு அதுதான் அப்படின்னு நல்லா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி, ஏன்னா நம்ம 238 தொகுதியிலையும் இருக்கிற 40க்கு 40 எம்பி அங்கே போகிறதுனால அவன் கண்டிப்பாக நம்ம சொல்கிறது தான் கேட்பான். அப்படிங்கிறதுனால அங்கிருந்து நிதியுதவி பெற்று இலவச மின்சாரத்தை எல்லாம் வாங்கி நம்ம மக்களுக்கு விநியோகம் செய்யலாம். இலவசம் இல்லாட்டி பாதி விலையிலையாவது வாங்கி மின்சாரத்தை சப்ளை செஞ்சால் தீர்ந்தது. அதனால் கூட்டி கழித்து பாரு, கணக்கு சரியாக வரும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சூத்திர கட்சி இயங்கும் அப்படிங்கிறத தெளிவாக சொல்லிக்கிறேன். அப்புறம் சில சில்லற பசங்கள்லாம் கேட்குற மாதிரி திரள் நிதியெல்லாம் நான் கேட்க போகிறதில்ல. எல்லாம் மக்களுக்கான ஒரு சேவைங்கிறதுனால நிதியெல்லாம் யாரும் எனக்கு அனுப்ப வேண்டியதில்லை அப்படிங்கிறத சொல்லிவிட்டு,
அடுத்து வேறொரு கட்சியினுடைய பார்வையில் நான் ஒரு கட்சி ஆரம்பித்தா எப்படி இருக்குது அப்படிங்கிறத 2வது எபிசோடாக அடுத்த வீடியோவில் பார்ப்போம். உடனடியாக நீங்கள் சூத்திர கட்சியில் உடனடியாக இணைஞ்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.